அப்துல் கலாமுடைய நினைவு தினத்தன்று அண்ணாமலை அவர்கள் போறாரு. அவர் இந்த குல்லா வச்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கர்ச்சீஃப் தான் கட்டியிருக்காரு மேம். இருந்தாலுமே பாஜகவினர் வேறு அவங்க அவர் மேலே ஏன் அந்த அளவுக்கு வன்மத்தை கக்குறாங்க? இல்லை, இது ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் அவர் பாஜகலேருந்து வெளியே போயிட்டார். இனி அவர் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த இதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம், ஏன் பாஜக கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம திமுக ஸ்டாலின் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாலின் போன ஆட்சியில், இப்போ நம்ம உதயநிதியை சொன்னோம் இல்லையா, இப்போ போன ஆட்சியில் நீங்கள் எப்படி கைது பண்ணீங்க, இந்த ஆட்சியில் நீங்களே சர்வாதிகாரம்ன்றீங்க. இதை கேட்குறோம்ல. போன ஆட்சியில் விஜய் அவர்களே நீட்டை எப்படிங்க நீக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே எப்படி போய் சொன்னாங்க பாருங்கன்னு மேடையில் பேசினாரு. ஆனால் இந்த தடவை வாக்குறுதியில் நான் நீட்டை நீக்குவேன்றாரு. அப்போ நாங்கள் எப்படி ஏங்க எதுக்குங்க அப்போ ஒன்று பேசுறீங்க இப்போ ஒன்று பேசுறீங்கன்றதை நாங்கள் சொல்கிறோம். இப்போ அதே போல் அண்ணாமலை அவர்களும் ஸ்மிதா பிரகாஷ் அப்படிங்கிறவங்களோட ஒரு பாட்காஸ்ட்டில் அவர் பேசுகிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மேம் நான் ஒரு கிறிஸ்டியனோட ஃபங்க்ஷனுக்கு போனாலோ இல்லை இஸ்லாமிகள் ஃபங்க்ஷன் போனாலோ அவங்க இஸ்லாமியர்கள் ஒரு குல்லா கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி நான் போட மாட்டேன். சரி, இப்போ நான் விபூதி வச்சுருக்கேன், விபூதி வச்சுக்கிட்டு அந்த குல்லாவை வாங்கி நான் போட்டேன் அப்படின்னா நான் அவங்களே நான் அவமானப்படுத்துகிற மாதிரி தான் அது. நான் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஃபோட்டோக்காக நான் அதை பண்ணுறதுனால நான் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இது பண்ணிடல. அப்போ அவங்களோட மதத்தை அதை இழிவுபடுத்துகிற மாதிரி தான் ஆகுது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஸோ அப்போ அதுக்கு நாங்களாம் பயங்கரமாக நாங்கள் அவரை இது பண்ணோம். அது பெரிய லெவலில் நாங்கள் எங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, இப்படி ஒரு விஷனரியாக இருக்கிறாரு ஒரு யங்ஸ்டராக இருந்து கூட அப்படின்னு. ஆனால் இந்த தடவை அவர் போகும்பொழுது அப்துல் கலாம் ஐயா அதுக்கு போகும்பொழுது அந்த போல் ஒரு இதை கட்டியிருக்காரு அப்படின்னும் பொழுது எல்லாரும் அதை போட்டு கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் அப்பா அப்படி சொன்னீங்களே இப்போ ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர் முன்னாடியே தெளிவுபட அதுக்கான பதிலை சொல்லிட்டாரு. சரி, எனக்கு சிறுபான்மையினருக்கும் எனக்கும் ஒரு கேப் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த கேப்பை நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ அந்த கேப்பை நோக்கி அவர் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அது அவரோட தனிப்பட்ட விவகாரம், அதை நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பாஜகவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அங்கே அவரை நம்பி பாஜகவில் இருந்து போனவங்களுக்கும் இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. நிறைய பேர் அவர் அது மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நான் வீத லீடர்ஸ்லேருந்து விலகிறேன், நான் திரும்ப பாஜகவுக்கே வரேன்னு நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, அது அவரோட தனிப்பட்ட விருப்பம், அவரோட ஐடியாலஜி அது. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னா அதுக்கு என்ன கொள்கை சித்தாந்தம் என்ன பண்ண போறோன்றதை அவர் தான் டிசைட் பண்ணணும். அவர் என்ன சொல்லணும்னா நம்ம இங்கே உட்காந்துட்டு சொல்லிட்டு கூடாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க சொல்றது எதனால அப்படின்னா, சார் அப்போ சொன்னீங்கல்ல அப்படி ஏங்க இப்போ இப்படி பண்ணீங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஏன்னா நிர்மல்குமார் அவர்களே இருக்காரு பாருங்க, இந்த ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடினப்போ வள்ளுவருக்கு இந்த காவி ட்ரெஸ்ஸை போட்டு இது பண்ணலாமான்னு சொல்லி கண்டனத்தை தெரிவிச்சார். இதுல பெரிய காமெடி என்னன்னா, முதல்ல தமிழ்நாட்டில் இந்த காவி ட்ரெஸ் போட்ட வள்ளுவரை கொண்டு வந்ததே நிர்மல்குமார் தான் பாஜகவில் இருக்கும் பொழுது இதை டிசைன் பண்ணி அவரோட சோஷியல் மீடியாவில் போட்டு இதை பெரிய லெவலில் ப்ரமோட் பண்ணி அந்த வருஷத்துக்கு அந்த கேலண்டர்லாம் அடிக்க சொல்லி அப்போ அந்த ஜான் ரவின்னு ஒரு அண்ணா இருப்பாங்க, அவங்கெல்லாம் இதுக்கு ஒரு கேலண்டர்லாம் போட்டு வள்ளுவரை போட்டு அதை ப்ரமோட் பண்ணி இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு பண்ணாங்க. ஸோ இவ்வளோ வேலையை நீங்கள் பண்ணிட்டு இப்போ நீங்கள் தாவேக்களை உட்காந்துக்கிட்டு இது நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு நீங்கள் கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, இதை நீங்கள் கடந்து போயிருக்கலாம். நின்று வம்படியா பிரஸ்ஸை கூப்பிட்டு இது அயோக்கியத்தனம், வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்கன்னா, ஐயோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டதே நீங்க தானேயா, அதை டிசைன் பண்ணதே நீங்க தானே. அப்போ நாங்கள் கேட்குறோம்ல, என்னென்ன நீங்கள் அங்கே இருந்தப்போ நீங்கள் தானே டிசைன் பண்ணீங்க, அதை பண்ணிவிட்டு இப்போ என்னென்ன நீங்கள் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறோம்ல. ஸோ அப்போ அது காழ்ப்புணர்ச்சியோ அவங்க மேலே இருக்க. அப்போ நம்மளோட ஒரு இதில் கேட்குறோம், ஏங்க நீங்கள் அப்போ அப்படி சொன்னீங்களே. அதே போல இப்போ அண்ணாமலை அவர்களே கேட்குறோம். ஆனால் அதே நேரம் சமூக வலைதளங்களில் அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியிலையோ வெறுப்புலையோ சில பேர் ரொம்ப பர்சனலாக பேசுறதாகட்டும், அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அட்டாக் பண்ணுறது, ஒரு குடும்பத்தில் இருக்க அட்டாக் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது உண்மையாலுமே ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ரொம்ப அருவருப்பானதும் கூட. எந்த ஒரு அரசியலுமே சரி, பொதுவெளியில் அரசியல்ல இருக்கிறவங்களே முதல்ல பெண்களை பேசக்கூடாது அப்படிங்கும்பொழுது அரசியலுக்கே வராது அவங்க வீட்டு பெண்களை எழுத்து ஏன் பேசணும்? இது எவ்வளவு அநாகரிகத்தோட உச்சம். அதை ஏன் அவங்க செய்யறாங்க, அதையும் பொதுவெளியில செய்யறாங்க அப்படிங்கும்பொழுது இது எப்படி நான் பொதுவெளியில நான் ஒரு இதை நான் அசிங்கத்தை செய்வேன், அது எனக்கு பெருமை அப்படின்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்றதே புரியல. அதை நாங்கள் உண்மையாலுமே வன்மையாக கண்டிக்கிறோம். அதை நாங்கள் எந்த இடத்துலையும் ஏற்றுக்கல. அண்ணாமலை அவர்கள் பாஜகலேருந்து வெளியே போயிட்டாரு. இனி அவருக்கான கொள்கை சித்தாந்தம் என்ன செய்ய போறாரோ அவர் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கட்டும். அதற்கான நல்லதையும் அவர் தான் அனுபவிக்க போறாரு, கெட்டதையும் அவர் தான் அனுபவிக்க போறாரு. ஏன்னா அவருக்கு தெரியாம இல்ல, நமக்கு பின்னாடி வந்திருக்க பெரும் கூட்டம் பாஜகலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம இப்படிலாம் பேசணும்னா இதுக்கையும் தாண்டி எவ்வளோ பேர் நிற்கிறாங்களோ நம்ம கூட நிற்கட்டும், போறவங்க போட்டுன்றது அவருக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா அவர் எவ்வளோ கால்குலேட் பண்ணுவாருன்னு தெரியும். ஸோ அப்போ அதுக்கான பிளான் அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை அவர் தான் செய்யணும். ஓகே மேம். அதே மாதிரி இப்போ ஆளுநர் கலந்துக்கிட்ட அந்த விழாவில் ஃபர்ஸ்ட் ஏன் வந்தே மாதரத்தை போட்டு எங்களோட கடவுள் வாழ்ந்த கடைசியாக போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது, இதனால மேம்? அதாவது இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா கிடக்கிறது
இருக்கட்டும், அந்த கிளவியை தூக்கி மனையில் வை அப்படிங்கிற மாதிரி இங்கே ஊர்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதெல்லாம் எதையுமே இவங்களால சரி பண்ண முடியல. இங்கே உயர்கல்வியில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இங்கே ஸ்கூல்ஸில் இன்னும் சரி பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு தெளிவுபட வந்து உள்துறை அமைச்சகத்துலேருந்து உங்களுக்கு லெட்டர் வந்துருச்சு. மாநில நிகழ்ச்சிகள் அத்தனையிலையுமே இதுக்கு முன்னாடி இருந்தது ஏங்க, போனதுல ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ கூட முதல்ல வந்தே மாதரமும் தேசிய கீதம் பாடிட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து இதை பாடினாங்க, தமிழ் தாய் வாழ்த்து. ஆனா இப்ப என்ன ஒரு சர்க்குலர் வந்திருக்குன்னா, மாநில நிகழ்ச்சிகள்ல முதல்ல அந்த மாநில பாடல் நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் வந்தே மாதரம், அப்புறம் தேசிய கீதம்ன்றதை சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு நம்மளோட மாநில இதுக்கு உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்றதுக்கு. ஆனா மத்திய அரசு நிகழ்ச்சிகள், அதாவது குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ கலந்துக்கிற நிகழ்ச்சியில முதல்ல வந்து வந்தே மாதரம் பாடப்படும், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து, அந்த மாநில பாடலும் பாடணுங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, ஒன்ன முன்னாடி பாடி ஒன்ன ரெண்டாவது பாடுறதுனால அதுக்கான மதிப்பு குறைஞ்சிருதுன்னு ஏதாவது இருக்கா? இது எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க? அப்போ முதல்ல பாடுறது எதை பாடுறோம்? பாகிஸ்தான் பாட்டையா பாடுறோம், இல்ல அமெரிக்கா பாட்டை பாடுறோமா? இந்தியாக்கான பாட்டை தானங்க பாடுறோம். முதல்ல இந்திய தாயை வணங்குறோம், அதுக்கப்புறம் தேசிய கீதத்தை பாடுறோம், அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்தை பாடுறோம். இதுல என்ன உங்களுக்கு அவமானம் வந்துருச்சு சொல்லுங்க நீங்க பாப்போம். அப்போ நீங்க இது உங்களுக்கு ஒரு திட்டமிட்ட அஜெண்டா, ஏதோ ஒன்று பண்ணி இங்கே கசகசனி இதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இதை வந்து ஒரு மடமாத்திக்கிட்டு. விஜய் அவர்கள் எவ்வளோ தெளிவாக சட்டசபையில் பண்ணாரு. நீங்க போன திமுக ஆட்சியில வச்சு இதையே இவ்வளோ பிரச்சனை பண்ணி மக்களோட விருப்பம் சம்பாரிச்சிங்கல்ல, இந்த மாதிரி தெளிவுபட ஆளுநர் வந்தாரு, என்ன பண்ணணுமோ அதே போல தேசிய கீதம் பண்ணாங்க. முதலையும் தேசிய கீதம், வந்தே மாதரம், தமிழ் தாய் வாழ்த்து, முடிஞ்சோடனே தேசிய கீதம். ஐயோ மரபம் மீறிட்டாங்க, ஆச்சு நீங்க குச்சிங்க. அங்கே நல்லபடியாக அமைதியாக சட்டசபை நடந்துச்சு. இவங்க கொடுத்ததா என்னன்றதை ஆளுநர் படிச்சாரு, கிளம்புன, முடிஞ்சிச்சா? அப்போ மக்கள் எனக்கு ஆக்கப்பூர்வமா எனக்கு வேலை நடக்கணும், அதை தான் பார்க்குறாங்க. நீ தமிழ் தாய் வாழ்த்தை முன்னாடி பண்ணியா, வந்தே மாதரம் ரெண்டாவது பண்ணியா, இதெல்லாம் மக்களுக்கு பிடிக்காது. ஏன்னா தமிழ்நாடு தேசப்பற்று மிகுந்த மாநிலம். நீங்க தமிழ்நாட்டில் வந்து தேச பிரிவினை பேசுனீங்கன்னா நீங்க இங்க அது மக்கள்கிட்ட எடுபடவே படாது. வந்தே மாதரம் அப்படின்னா இங்க எல்லாரும் சாமானியமா சொல்லுவாங்க. வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரத்தத்துல கலந்தது, நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்றது. அப்போ நீங்க என்னமோ இந்த வன்னியரசு அவர்கள்லாம் சும்மா காக்கா மாதிரி கத்திட்டு கிடக்கிறது, இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அதை புறக்கணிச்சிருக்காரு. இதெல்லாம் எதை காட்டுது? நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் போய் அந்த டிகிரி வாங்குறாங்க. அப்ப நீங்க யாரை அவமானப்படுத்துறீங்க? நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களை அவமானப்படுத்துறீங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர். அப்ப நீங்க என்ன, இதனால யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். அப்ப விஜய் அவர்கள் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். சொல்லும் பொழுது மட்டும் நாங்கள் வந்து மத்திய அரசோடு வந்து இணக்கமான போக்கை தான் கடைபிடிப்போம், தேவையில்லாத விஷயத்துக்குள்ள சச்சரவு வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நான் பேசாம கம்முன்னு இப்படி இருப்பேன், நீங்களாம் குதிக்கிறா நல்லா ஆடுங்க, நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா இது என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் அப்படின்றத விஜய் அவர்கள் தான் சொல்லணும். மேம், திடீர்னு இத்தனை நாள் வந்து தனுஷ் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பேசி பார்த்துருக்க மாட்டோம். ஏன் திடீர்னு இந்த மாதிரி வந்து பேசுறது? ஏதாவது அரசியல் நோக்கத்தோடு வராரா? விஜய் எதிர்க்கிறதுக்கான ஏதாவது பின்னாடி இருந்த யாராவது உந்து சக்தி இருக்குதா என்ன மேம்? தெரியலப்பா. அதாவது விஜய் அவர்களோட வெற்றி அப்படிங்கிறது வந்து சினி ஃபீல்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு ஆசையை கொண்டு வந்துருச்சு. இந்த பக்கம் ராகவா லாரன்ஸ் கிளம்புறாரு, இந்த பக்கம் தனுஷ் வர்றாரு, எல்லாருக்கும் என்ன விஜயே வந்துட்டாரு, நம்மளும் வரலாம்ப்பா, பாப்பா நம்மளும் நாளை சிஎம்பா அப்படிங்கிற ஒரு இதை வந்திருக்கு. அதுதான் ஜனநாயகத்தோட ஒரு அழகும் கூட. ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணால் மக்களை போய் சந்திக்கலாம். மக்கள் யாருக்கு நம்பிக்கை இருக்குது, இவங்க வந்தால் நம்ம நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. இது அவங்களோட ஒரு இது. அதனால் அது அவர் என்ன பண்ண போகிறாரு அண்ணான்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். யார் அவரை பின்னாடிலேருந்து இயக்கிறா, இல்லை ஒருவேளை அவருக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு பிளான் இருந்ததா, அதனால் அவர் வந்து கட்சி, ஏன்னா அவங்களோட மாமனாருக்கே எப்போவுமே அவர் ரஜினிகாந்த் அவர்களே கட்சி ஆரம்பிக்கணும் நம்ம 96லேருந்து சொல்லி இது பண்ணி அதுக்கப்புறம் இப்போவும் சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை சரியில்லை, அதனால் அந்த பிளானை ட்ராப் பண்ணார். மேபி அதை இவர் கேரி ஃபார்வர்ட் பண்ணி இவர் அதை எடுத்து வந்து பண்ண போகிறாரான்றதை இனிமேல் பார்த்தா தான் தெரியும்.